நாளா ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, எசேக்கியேலை ஆண்டவர் ஒரு நதியோரம் அழைத்து செல்லுகிறார். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, நீச்சல் ஆழம் அழகு, இடுப்பளவு ஆழம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு 1000 முழத்தை அளந்துட்டு கர்த்தர் கூட்டிக் கொண்டே போகிறார். தேவ பிள்ளைகளே, இது எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய அபிஷேகத்தினுடைய அளவு. தேவ பிள்ளைகளே, நாம் இருக்க வேண்டிய எல்லைகள். நாம் தேவ பிள்ளைகளே, ஸ்விம்மிங் பூல்ல பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளை குழந்தைங்க குளிக்கிற இடம் ஒரு இடம் இருக்கும். ஒரு 10 வயசு குழந்தைங்க குளிக்கிற ஒரு இடம் இருக்கு. ஆனா பெரியவங்க குளிக்கிற ஒரு இடம் இருக்கு. அது ரொம்ப ஆழமுள்ள பகுதி. தேவ பிள்ளைகளே, இதுல இருந்து ஒரு காரியத்தை எசேக்கியேல் சொல்லி கொடுக்கிறார். என்னன்னா, நம்ம ஒரே ஸ்டேஜில் இல்லை, நம்முடைய ஆழங்கள் அதிகமாய் கொண்டு நம்முடைய விசுவாசத்தின் ஆழம், அன்பின் ஆழம், அபிஷேகத்தின் ஆழம், ஜெபத்தின் ஆழம், இப்படி பல ஆழங்களுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். தேவ பிள்ளைகளே, நீச்சல் ஆழத்தில் இருக்க வேண்டிய நீங்க கணுக்கால் அளவில் இருக்கீங்களா? தேவ பிள்ளைகளே, நீங்க மூழ்கி இருக்க வேண்டிய அபிஷேகத்துல மூழ்கி இருக்க வேண்டிய ஆள். தேவ பிள்ளைகளே, இன்னும் கணுக்காலே இருக்கீங்களா? உங்க ஆழத்துக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆழத்துக்கு நீங்கள் வர வேண்டும். தேவ பிள்ளைகளே, கணுக்கால் அளவிலே, முழங்கால் அளவிலே உங்கள் வாழ்க்கையை முடித்து விடாதீர்கள். உங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு அபிஷேக எல்லை இருக்கிறது. 10 வருஷம் விசுவாசிகளா, 20 வருஷம் விசுவாசியா இருப்பீங்க. இன்னும் கணுக்கால் உள்ள அனுபவத்திலே வாழ்ந்து விடாதீர்கள். நீங்கள் நீச்சல் ஆழத்துக்குள்ளே வர வேண்டும். தேவ பிள்ளைகளே, உங்க ஆழத்தை கண்டுபிடிங்க. எந்த ஆழத்துல இருக்கீங்கன்னு பாருங்க. நீச்சல் ஆழத்துல இருக்க வேண்டிய நீங்க கணுக்கால் ஆழத்தில் இருக்க வேண்டாம். தேவ பிள்ளைகளே, அவருடைய அறிவு கெட்டாத அந்த அன்பின் ஆழம், மகளம், நீளத்தை அறிந்து கொண்டு உங்கள் விசுவாசத்திலே முன்னேறி போங்கள். கர்த்தர் உங்களை